वबरकातुहु इन्नल हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अमालिना मय यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मय युद्लिल फला हादिय लहु व अशहदु अल्ला इलाहा इल्लल्लाह वहदहु ला शरीक लहु व अशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बाद அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும் அல்லாஹுவின் சத்திய தூதர் எம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களை பின்பற்றி வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்கள் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் கருணையும் சாந்தியும் என்னென்னும் நிலவட்டுமாக. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, புனிதமிக்க ரமலான் மாதத்திலே அல்லாஹுவின் மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவத்திலே அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு உன்னதமான நோக்கத்தில் நாம் எல்லாம் இந்த இடத்திலே அமர்ந்திருக்கிறோம். இன்று முதல் இன்ஷா அல்லாஹ் நபித்தோழர்களின் வாழ்வினிலே என்ற தலைப்பின் கீழே தொடர்ச்சியாக சில செய்திகளை நாங்கள் பார்க்க இருக்கிறோம். உண்மையிலே நபித்தோழர்கள் என்று சொன்னவுடன் நம் அனைவருடைய மனதிலும் கிட்டத்தட்ட ஒரு 14 நூற்றாண்டுக்கு முன்னால் வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய புரட்சிகரமான ஒரு சமுதாயத்தினுடைய நினைவு நம்முடைய மனதிற்குள் வந்துவிடும். சில நபித்தோழர்களுடைய பெயர்களை ஞாபகமூட்டும் நேரத்திலே கண்கள் கண்ணீர் வடிக்காமல் இருக்காது என்று சொல்லுகின்ற அளவிற்கு அவர்களுடைய வாழ்க்கையிலே பலதரப்பட்ட தியாகங்களை இந்த மார்க்கத்திற்காக செய்திருக்கிறார்கள் என்பதையும் நாம் அனைவரும் அறிந்து வைத்திருக்கிறோம். இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்துகின்ற நேரத்திலே சொல்லனா துன்பங்களுக்கு ஆளாக்கப்பட்டு இந்த மார்க்கம் பொய்ப்பிக்கப்படுவதற்கான பல முயற்சிகள் நடைபெற்று அந்த எல்லா சந்தர்ப்பங்களிலும் இஸ்லாத்தை பாதுகாக்கின்ற அரணாக, இந்த சமுதாயத்தின் கேடயமாக இஸ்லாத்தை நிலைநிறுத்தியவர்கள்தான் நபித்தோழர்கள். இந்த நபித்தோழர்களை முஸ்லிம்களாகிய நாங்கள் கண்டிப்பாக நேசிக்க வேண்டும், அவர்களை நாங்கள் மதிக்க வேண்டும். நம்முடைய மனதிலே நபித்தோழர்களுக்கு என்றே ஒரு தனி இடத்தை நாங்கள் ஒதுக்கி வைத்துதான் ஆக வேண்டும். அவர்கள் அந்த அளவுக்கு இந்த மார்க்கத்திற்காக தியாகம் செய்திருக்கிறார்கள். அவர்கள் எப்படிப்பட்ட தியாகங்களை இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நிலைநாட்டுவதற்காக செய்தார்கள் என்பதை பார்ப்பதற்கு முன்பதாக நபித்தோழர்கள் என்றால் யாரு, நாங்கள் யாரை நபித்தோழர்கள் என்று சொல்லுகிறோம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். பொதுவாக ஒரு நபித்தோழர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் தோழமை கொண்டவர், நபித்தோழர் என்று சொன்ன உடனே எங்கள் மனசுக்கு என்ன வரும் என்றால், ரசூல்லாவோட நிறைய நெருங்கி பழகி இருக்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமே முழுமையாக பயிற்சி பெற்றிருக்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அனைத்து சபைகளுக்கும் ஆஜராகி இருக்கிறாங்க என்றுதான் எங்களுடைய மனதிற்குள்ளே ஒரு கற்பனை வரும். ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் நபித்தோழர்களுக்கு என்று சொல்லி சில இலக்கணங்களை சொல்லுகிறது. அது என்ன என்று பல பேருக்கு நாம தெரியாத நிலையில தான் இருக்கிறோம். பல பேர் பொதுவாக அரபுல ஒரு தோழரை குறிப்பதற்காக சாஹிப், சஹாபி என்ற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. இந்த தோழர் என்று சொன்னால் தமிழில் நாங்கள் எப்படி பயன்படுத்துவோம்? தோழர் என்று சொன்னால் ரொம்ப நெருங்கி பழகிறவரை தான் நாங்கள் தோழர் என்றுவோம். இப்போ இந்த பள்ளிவாசலுக்கு நிறைய பேர் கியாமுல்லைலுக்காக வர்றீங்க, பயான் நிகழ்ச்சிக்காக வர்றீங்க, இந்த வர்ற எல்லாமே தோழர்களா? எல்லாமே சகோதரர்கள். முஸ்லீம்களை பொறுத்தளவில் சகோதரர்கள், அது தனி விஷயம். ஒருத்தர ஃப்ரெண்ட் என்று சொல்கிறதா இருந்தால், தோழர் என்று சொல்கிறதா இருந்தால் எப்போ சொல்லுவோம்? நாங்கள் ஒருத்தரோட தான் நாங்கள் நெருங்கி பழகுவோம், அல்லது குறிப்பிட்ட சிலரோட தான் நெருங்கி பழகுவோம். கண்ட எல்லாத்தையும் தோழர் என்றுவோமா? சொல்ல மாட்டோம். எங்களோட பகையில் உள்ளவர்கள் கூட தொலை வருவாங்க. பகையை நாங்கள் வச்சுக்கொள்ளக்கூடாது, அது தனி விஷயம். ஆனால் நான் விலகி கொள்றதுக்காக சொல்கிறேன். பகையில் இருந்தாலும் தொலை வருவாங்க, பயான் கேட்க வருவாங்க. அப்போ ஒரு சபைக்கு ஆஜரானோடனே அவர் தோழர் என்றது ஆகாது. எப்போ தோழர் என்று நாங்கள் சொல்லுவோம்டா, நெருங்கி பழகி இருக்கணும், நல்ல சந்திச்சு பேசி பழகக்கூடிய ஒரு நிலை இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நாங்கள் தோழர் என்றுவோம். ஒருத்தன் ஒரு பாடசாலையில் படிக்கிறான்னு வைங்க, ஒரு வகுப்பில் 30 மாணவர்கள் இருக்கிறாங்க, 30 பேர் தான், குறிப்பிட்ட எண்ணிக்கையில் தான் இருப்பாங்க.
ஆனால் அந்த 30 பேரும் ஃப்ரெண்டாக வச்சிருப்பானா? வைக்க மாட்டான். அதில் ஒரு 5 பேரை வந்து நெருக்கமான நண்பர்களாக வச்சுக்கொள்வோம். நண்பர் என்ற பதவியை நாங்கள் யாருக்கு கொடுப்போம் என்று சொன்னால் குறிப்பிட்டு எங்களோடு நெருங்கி பழகக்கூடியவங்களுக்கு தான் கொடுப்போம். இது வந்து உலக நடைமுறையில் நாங்கள் நண்பர்களை வந்து அறிமுகப்படுத்திக் கொள்வதற்காக வேண்டி வச்சிருக்கக்கூடிய வழிமுறை. ஆனால் இஸ்லாத்தில் இந்த சாஹிப் என்று சொல்லி நபித்தோழர்களை குறிப்பிடுறது இருக்குதே, இது வந்து ரசூல்லாவோட நெருங்கி பழகினவங்களை தான் சாஹிப் என்ற நிலையில் சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு நிலைமை இல்லை. அது என்னன்றதை நாங்கள் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் பார்ப்போம். இப்போ பாருங்கள், அரபு இலக்கணப்படி சாஹிப் என்று தோழர் என்று ஒருவரை சொல்வதாக இருந்தால் பழகிதான் இருக்கணும் என்றது இல்லைன்னு குர்ஆன் ஹதீஸ் சொல்லுது. குர்ஆன் ஹதீஸ்லேருந்து அதுக்கு ஆதாரம் விளங்குது. நெருங்கி பழகணும் என்றது இல்லை. இப்போ 2 பேர் சண்டை பிடிக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, 2 முஸ்லிம்கள் சண்டையிட்டுக் கொள்கிறார்கள். இதர் தகா முஸ்லிமானி பி சைஃபைஹிமா, 2 முஸ்லிம்கள் அவர்களுடைய வாள்களை கொண்டு சண்டையிடுகிறார்கள். ஃபல் காத்திலு வல் மக்தூலு ஃபின்னார், கொலை செய்தவனும் கொலை செய்யப்பட்டவனும் நரகவாசி என்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஸ்லிம்களுக்கு ஆயுதம் ஏந்தக்கூடாது, வாளை தூக்கிடக்கூடாது, கவனமாக இருக்கணும் அந்த விஷயத்தில். 2 பேரும் நரகம் என்றாங்க. அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி கிட்ட கேட்குறாங்க நபி தோழர்கள், யார் ரசூலல்லாஹ், ஹாதல் காத்திலு, இவர் வந்து கொலை செஞ்சவர், ஃபமா பாலுல் மக்தூல், கொலை செஞ்சவர் நரகத்துக்கு போகிறது பரவாயில்லை, கொலை செய்யப்பட்டவர் ஏன் நரகத்துக்கு போகணும், அவருடைய நிலைமை என்ன அப்படின்னு கேட்கும்போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்னஹு கான ஹரீசன் அலா கத்லி சாஹிபிஹி, அவர் தன்னுடைய தோழரை கொல்வதற்கு ஆர்வமாக இருந்தாரா இல்லையா? சான்ஸ் கிடைச்சா அடிச்சுப்பாரு, மிஸ் ஆகிருச்சு, கேப் மிஸ் ஆனதுனால இவருக்கு அடிபட்டுருச்சு, அதனால இவர் கொலை செய்யப்பட்டாரு. இல்லண்டா ரசூல் என்ன சொல்றாங்க, இன்னவுக்கான ஹரிசன், ஆர்வமாக இருந்தால் அலா கத்லி சாஹிபிஹி, தனது தோழரை கொல்வதற்காக. இப்போ வாழை தூக்கினவனை கூட தோழர்னு தான் அரபுல சொல்லுது. எங்களுக்கு எதிராக அருவாலை தூக்கினவன் யாரு தானா? தோழர் தான் என்று இஸ்லாம் பார்க்குது. அதாவது அரபு மக்கள் மத்தியில் சாஹிப் என்ற வார்த்தையை எப்படி பயன்படுத்தப்படும்? அந்த மக்கள் எல்லாருக்கும் அருவாலை தூக்கினவனுக்கும் தோழர்ண்டுவாங்க. சாஹிப் என்ற வார்த்தையில் சொல்லக்கூடியதை நாங்கள் பார்க்குறோம். அதே மாதிரி இன்னொரு செய்தியை பாருங்க, கேள்விப்பட்ட செய்தி தான். இப்போ ஜும்மா தொழுறதுக்கு வருவாங்க எல்லாரும். ஜும்மா தொழுகைக்கு வந்தால் பேசக்கூடாது தானே? இமாம் மிம்பரில் ஏறி அவர் வந்து சொற்பொழிவு நிகழ்த்தி முட்டியும் வரைக்கும் எந்த பேச்சு என்ன செய்யக்கூடாது, பேசாமல் வந்து எங்களோட பாட்டில் இறை நினைவோடு இருக்கணும். நாம் ஜும்மாக்கு வந்தால் சும்மா வருவோமா? வரமாட்டோம். வந்தால் ஏர்லியாக வந்தால், நேரத்தோடு வந்தால் ஃபோனை கிண்டி கொண்டு தான் இருப்போம். ஃபேஸ்புக்கு போவோம், அல்லது பக்கத்தில் யாராவது இருந்தால் வாரத்துக்கு ஒருக்க சந்திக்கிற தோழர்கள் இருப்பாங்க, அவங்கள பார்த்து என்ன செய்தி, நல்லா இருக்கிறீங்களா, சாப்பிட்டீங்களா, போன கிழமை அடி வாங்கினீங்களா, என்ன விஷயம், மார்க்கெட்டில் அடிபடுறதை கண்டனே, இப்படியெல்லாம் பேசிக்கொள்வோம். இந்த மாதிரி எங்களோட வார்த்தைகள் பரிமாறப்பட்டு கொண்டு தான் இருக்கும். இந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, பக்கத்தில் இருக்கக்கூடியவன் சில நேரம் அறிமுகமானவனாக இருப்பான், அறிமுகம் இல்லாதவங்களும் இருக்கலாமா இல்லையா? யாராவது பேசி கொண்டு இருந்தா ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்க, பேசாதேன்னு சொல்கிறாங்க. எப்படி வருதுண்டா, இதான் குல்தலி சாஹிபிக்க யௌமல் ஜுமாத்தி அன்சித், நீ ஜும்மா நாளில் உன பக்கத்தில் இருக்கிற உன்னுடைய தோழருக்கு அன்சித், வாயை மூடு என்று சொன்னால் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வல் இமாமு யஹ்துபு, எந்த சந்தர்ப்பத்தில்? இமாம் மிம்பரில் உரையாற்றி கொண்டு இருக்கும் போது பக்கத்தில் இருக்கிறவனுக்கு நீ வாயை மூடு என்று சொன்னா ஃபகத் லகவுத்த, நீ உன்னை ஜும்மாவை பால்படுத்தி விட்டாய் என்றாங்க. பக்கத்தில் இருக்கிறவன் யாரோ இருப்பான், வேண்டப்படாதவன் பேசினா தான் நாங்கள் வாயை மூட சொல்லுவோம், வேண்டினவன் பேசினா, வசதிக்கார யாராவது பேசினா சொல்றதுக்கு ஒரு மாதிரியா இருக்கும். அப்படிதான் நம்ம ஆக்கள். தேவையில்லாத வேண்டப்படாத ஒருத்தவன் பேசி கொண்டு தான், பேசாதீங்க, என்ன பேசுறீங்க ஜும்மா நேரத்தில், இப்படி சொல்ல முன் வருவான். அப்ப யார் அறிமுகமானவன் தான் பக்கத்தில் இருப்பானா? யாரும் வருவான் ஜும்மாக்கு, யாரும் பக்கத்தில் வந்து இருப்பான். அப்ப அறிமுகம் இல்லாத, ஜஸ்ட் சந்திச்சது அவ்வளவுதான், பார்த்தாச்சு, 2 பேர் கண்டு கொண்டாச்சு. இதனாலேயே என்ன ஆகுது, தோழர் என்ற வார்த்தையில பயன்படுத்தப்படுறதை பார்ப்போம். இன்னும் சொல்வதாக இருந்தா, இஸ்லாத்தில் எதிரிகள் இருக்கிறாங்களே, பகைவர்களுக்கு தோழர்கள் என்று சொல்றது ஒரு விளக்கம், பக்கத்தில் இருக்கிறவனுக்கு தோழர் என்று சொல்றது இன்னொரு விளக்கம். இவங்கெல்லாம் நெருங்கி பழகினவங்க இல்லை, எதிரிகளுக்கே தோழர் என்றுவாங்க. சிந்திச்சு பார்த்துருக்கிறீங்களா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஜ்னூன் என்றாங்க எல்லாரும். யாரு? மக்கத்து காஃபிர்கள். மஜ்னூன், இவர் ஒரு பைத்தியக்காரர் என்று சொன்னாங்க. சொன்னவர்கள் யாரு? காஃபிர்கள். எப்படி சொல்றாங்க அவங்க?
இவர் வந்து என்னமோ உளர்றாரு, பைத்தியம் பிடிச்சிக்குது, இல்லாத செய்திகள், கவர்ச்சியான செய்திகள் சொல்றாரு, இப்படியெல்லாம் விளக்கம் சொன்னாங்க, விமர்சிச்சாங்க. இதை சொல்லும் போது அல்லாஹ் இவங்களுக்கு பதில் கொடுக்குறான். ரசூலாவை விமர்சிக்கிறத வந்து அல்லாஹ் பைத்தியக்காரன் என்று விமர்சிச்சா அல்லாஹ் பொறுக்க மாட்டான். ரசூலாவை விமர்சிக்கும் போது ஒரு மனிதர் என்று விமர்சிச்சா சரி, மனிதர் தானே, அதுல மாற்று கருத்து இல்லையே. ரசூலாவை விமர்சிக்கும் போது சூனியம் செய்யப்பட்டவர் என்று விமர்சிச்சா அல்லாஹ் பொறுக்க மாட்டான். அது எப்படி சூனியம், அநியாயக்காரன், எப்படி சூனியம் என்றுவாய், எப்படி சூனியம் செய்யப்பட்டதா என்று சொல்லுவாய் என்று அல்லாஹ் என்ன செய்வான், அதை மறுக்கிறத பார்க்கிறோம். அந்த இடத்துல அல்லாஹ் அந்த பைத்தியம் என்று சொன்னதை மறுக்கும் போது சொல்றான், மா லல்ல சாஹிபுக்கும் வமாகவா, உங்களோட தோழர் வந்து என்ன செய்யல, வழிகெட்டுக்கு போகல, வழிகெடுக்கப்படல, அவர் தவறான பாதைக்கு போகல என்று சொல்லி அல்லாஹ் எதிரிகளுக்கு சொல்றான், மா சாஹிபுக்கும், உங்களுடைய தோழர் இப்படி போகல, வழிகெடல அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். எதிரிகளுக்கு வந்து நபிகள் நாயகம் யாராம், தோழர் என்று சொல்றான். இன்னும் சொல்ல போனால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறையில் இருந்தாங்க. சிறைக்கு போறவங்க எங்க நண்பர்களா, உற்ற நண்பர்களா சிறைக்கு இருப்பாங்க. சிறைக்குள்ள போனா தெரியும், எல்லாம் நண்பர்களா வருவாங்க. கண்ட நின்ற பலாய் முசீபத் உள்ளவங்க அதுக்குள்ள இருப்பான், போனாக்கள் விளங்கி கொள்வாங்க. அப்ப அதுல வரக்கூடியவங்க இந்த சிறைவாசிகள் எல்லாத்தையும் தோழர்கள் என்று நாங்க வந்து சொல்ல மாட்டோம். ஏன், நண்பர்களாக நெருங்கி பழகுறாக்கள் அவங்க, அந்த தகுதி உள்ளவங்களா அதுக்குள்ள இருப்பாங்க, நிரபராதிகளும் உள்ள இருப்பாங்க, தண்டிக்கப்பட வேண்டியவங்களும் உள்ள இருப்பாங்க, எல்லா கேட்டகரியில இருப்பாங்க. அதுக்காக உள்ள இருக்கிறவங்க தோழர் என்று சொல்லலுமா, முடியாது. ஆனா குர்ஆன் எப்படி பாக்குதுண்டா, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை போட்டு சிறையில் அடைக்கிறாங்க. அது பெண்கள் வந்து தகாத நடத்தைக்கு அழைக்கிறாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அதை மறுக்கிறாங்க. மறுக்கும் போது பெண்கள் வந்து சூழ்ச்சி செஞ்சு அந்த மன்னரை, ஆட்சியாளரை ஏமாத்தி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தண்டனை எடுத்து கொடுக்குறாங்க. இவர் சிறைக்கு போயிட்டு என்ன சொல்றாரு, அந்த தோழர்களுக்கு வந்து தாவா பண்றாரு. என்னுடைய சிறை தோழர்களே, சாஹிபுகளே, எப்படி கேட்கிறாரு, சிறை தோழர்களே. சிறை தோழர் என்றா அந்த சிறையில் இருக்கிற காலத்துக்கு தான் அவங்க சந்திச்சிருப்பாங்க, அப்பதான் பழகி இருப்பாங்க. ஒவ்வொரு ஊருக்காரனா இருப்பான், யாருன்றே தெரியாது. ஆனா அவர் என்ன கேட்கிறாரு, என் சிறை தோழர்களே, அர்பாபும் முத்தஃபர்ரிகூன கைருன் அமில்லாவுல் கஹார் வாயிதுல் கஹார், பல குட்டி தெய்வங்களை நீங்கள் வழிபடுவது சிறந்ததா, அடக்கி ஆளக்கூடிய ஒரு தெய்வமா அப்படின்னு கேட்கிறாங்க. இந்த தாவா பண்ணும்போது என்னுடைய சிறை தோழர்களே என்று அழைச்சதை பார்க்கிறோம். என்ன விளங்குது, தோழர் என்று சொன்ன உடனேயே நெருங்கி பழகினாதான் தோழர் என்ற விளக்கம் கிடையாது. எப்படி தோழராகலாம், அரபு இலக்கணப்படி சந்திச்சால் தோழர் தான், அறிமுகம் இருந்தா தோழர், எதிரியா இருந்தாலும் சந்திச்சிருந்தா தோழர், நண்பனா இருந்தாலும் சந்திச்சிருந்தா தோழர், இவ்வளவுதான். உயிர் நண்பனாக இருந்து சந்திச்சு தோழமை கொண்டு நெருங்கி பழகி தோழராக இருக்கலாம். ஒரு எதிரியாக இருந்து கொண்டு ஆனா சந்திச்சிருக்கணும், தோழராக இருக்கலாம். அதே மாதிரி எதிரியும் இல்ல, நண்பனும் இல்ல, யாரென்றே தெரியாது, ஆனா சந்திச்சிருக்கிறோம், தோழர்கள் தான். இந்த இலக்கணப்படி தான் இஸ்லாம் என்ன சொல்லுது, தோழர்களை வந்து ஏற்றுக்கொள்ளுது. இதுல ஒன்றை வந்து இஸ்லாம் மறுக்குது, எதை, அறிமுகமா இருந்தாலும் எதிரியா இருந்தா தோழராக முடியாது. இப்ப அபூ ஜஹல் வந்து ரசூலுல்லாஹ் நல்ல அறிமுகமா இருந்தானா இல்லையா, ரொம்ப நெருக்கமா இருந்தான். அறிமுகத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி சந்திப்பான். ரசூலுல்லாஹ்வை எதிர்ப்பதற்காகவே, ரசூலுல்லாஹ்க்கு இடையூறு பண்ணுவதற்காகவே ரசூலுல்லாஹ்வை சந்திப்பான். ஆனா அபூ ஜஹலை வந்து நாங்க தோழர் என்று சொல்லுவோமா, இல்ல, அறிமுகம் தான், சந்திச்சிருக்கிறான் தான், ஆனா யார் அவன், எதிரியா இருக்கிறான், அதனால அவன் தோழர் இல்ல. இதே மாதிரி நஜ்ஜாசி மன்னர் இருந்தார். நஜ்ஜாசி மன்னன் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் இஸ்லாத்தை தழுவுறாரு. ஆனா ரசூலுல்லாஹ்வை சந்திச்சிருக்கிறாரா, சந்திக்கல. முஸ்லிமா தான் இருந்தார் அவர் மரணிக்கும் போது. அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காயிப் ஜனாசா தொழுவிச்சாங்க. ஆனா நஜ்ஜாசி மன்னன் வந்து முஸ்லிமா, சஹாபியா, ரசூலுல்லாஹ்வுடைய சஹாபாவாக நஜ்ஜாசி மன்னன் நாங்க பேசுவோமா, பேச மாட்டோம். முஸ்லிமாக மரணித்தாலும் ரசூலுல்லாஹ்வை சந்திக்கல, அதனால தோழர் இல்ல. அபூ ஜஹல் வந்து ரசூலுல்லாஹ்வை சந்திக்கிறான், முஸ்லிம் இல்லாததுனால என்னது இல்ல, தோழர் இல்ல. இப்ப இஸ்லாம் வந்து எந்த விளக்கத்துல ஒரு தோழரை வைக்குதுன்னு சொன்னா, ரசூலுல்லாஹ்வை சந்தித்திருந்தால், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அதே இஸ்லாத்தில் மரணித்து நபிகளாரை சந்தித்தொருவராக இருந்தால் அவர் யாரு, தோழர் தான், நபி தோழர். நெருங்கி பழகணும் என்றதில்லை, சில தோழர்கள் நெருங்கி பழகினாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகவும் நெருக்கமாக ரசூலுல்லாஹ்வோட எப்ப பார்த்தாலும் ரசூலுல்லாஹ், நானும் அபூபக்கரும் உமரும் அங்கே சென்றோம், நானும் அபூபக்கரும் உமரும் இங்கே சென்றோம், எங்க போனாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோட
மிக நெருங்கிய தொடர்பு யாருக்கு இருந்துச்சு? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு இருந்துச்சு, உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு இருந்துச்சு. இவங்களும் தோழர்கள் தான். சில தோழர்கள் இருந்தார்கள், ஒரு நாள் சந்திச்சிருப்பாங்க ரசூலுல்லாவை, ஒரு சில மணித்தியாலங்கள் மாத்திரம் ரசூலுல்லாவோட பேசியிருப்பாங்க, ஒரு சில வினாடிகள் மாத்திரம் ரசூலுல்லாவோட பேசியிருப்பாங்க, அல்லது ரசூலுல்லாவை பார்த்திருப்பாங்க. இவர்களை தோழர்கள் என்று நாங்கள் சொல்லுவோம். நெருங்கி பழகணும் என்றது இல்லை. இதை நாங்கள் முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தோழர்கள் ரசூலுல்லாஹ் நெருங்கி பழகினதனால தான் இஸ்லாத்தில் இவ்வளவு புரட்சி செஞ்சாங்கன்றது இல்லை. நெருங்கி பழகியவர்களும் செய்தார்கள். ரசூலுல்லாவை இறை தூதராக ஏற்றுக்கொண்டு ஒரு தடவை ரசூலுல்லாவை பார்த்ததுனால தோழமை கொண்ட தோழர்கள் இருக்கிறாங்க. இவர்கள் மிகப்பெரிய தியாகம் செய்திருக்கிறார்கள். நீங்க அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. இவர் மிகப்பெரிய ஒரு முஹத்திஸ், ஹதீஸ் கலை வல்லுனர், ஹதீஸ்களை நிறைய அறிவிப்பார். ஒரு ராவியாக இருந்து நிறைய செய்திகள் அறிவிப்பார். இவர் ரசூலுல்லாவோட ஆரம்ப காலத்திலிருந்து தோழமை கொண்டவரா? இவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோட வெறுமனே 4 வருஷம் தான் பழகிக்கிறாரு. 4 வருஷம் தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோட அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 23 ஆண்டுகள் பழக்கம் வச்சிருந்தாங்க. ஹதீஸ்கள் சொற்பமாக தான் அறிவிச்சாங்க. அபூ ஹுரைரா அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட 4 வருஷம் தான் பழக்கம். அவர் ஹிஜ்ரி 7ல் தான் என்ன செய்யறாரு? இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாரு. இந்த அபூ ஹுரைரா அவர்கள் எத்தனாயிரம் ஹதீஸ்கள் அறிவிக்கிறாரு. ஆனா 4 வருஷம் நல்லா பழகினார், ரொம்ப நெருக்கமா பழகினார். இப்படி நபி தோழர்களோட பழக்கத்தில் வித்தியாசங்கள் இருக்கும். ஆனா நிறைய புரட்சி செஞ்சிருக்கிறாங்க, நிறைய போராட்டம் நடத்தி இருக்கிறாங்க. இஸ்லாமிய இந்த சாம்ராஜ்யத்தை நிறுவுவதற்காக நிறைய போராட்டங்கள் நடத்தி, இஸ்லாமிய சாம்ராஜ்யம் என்ற ஆட்சி அதிகாரத்தை சொல்லல, இந்த மார்க்கத்தை தீன நிலைநாட்டுறதுக்காக வேண்டி நிறைய தியாகம் செய்தார்கள். இப்போ எல்லாத்துக்கும் தோழர்கள் இருப்பாங்க. ஆனா ரசூலுல்லாஹ்க்கு கிடைச்ச மாதிரி தோழர்கள் எவருக்கும் கிடைக்க மாட்டாங்க. அது கண்டிப்பாக சொல்ல முடியும். அரசியல் கட்சி தலைவனுக்கு ஒரு தொண்டர் இருப்பான். இந்த தொண்டரை முதல்ல தோழர் என்றே சொல்ல மாட்டான். ஐக்கிய தேசிய கட்சியில உறுப்பினர்களாக இருக்கக்கூடியவர்களை பிரதமர் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் என்னுடைய அருமை தோழர்கள் என்று எப்பயாவது பேசுறதை பார்த்துக்கிறீங்களா? சும்மா பேச்சுக்காவது பேசுறானா? பேச மாட்டாங்க. இல்ல ஜனாதிபதியா மைத்ரிபால சிறிசேன இருக்கிறான், தன்னுடைய சுதந்திர கட்சி உடைய உறுப்பினர்களை என் அருமை தோழர்களே அப்படின்னு சொல்லி வர்ணிச்சு நேசிச்சு பேசுறத பார்த்திருக்கிறீங்களா? சில சில சந்தர்ப்பங்கள வார்த்தைகள் வரும், ஆனா தோழமை இல்லை. தொண்டர்களை தொண்டர்களுடைய இடத்துல தான் வைக்கிறாங்க. சிலவங்களை அந்த இடத்துல வச்சாதான் உருப்படும், அது வேற விஷயம். சிலவங்களை தலைக்கு மேல தூக்கி வச்ச வேண்டி வைங்க, இந்த ஆண்டு வெட்டிட்டு போயிட்டுருவான். எங்கண்டு அருவால தூக்கி கொண்டு இருப்பாங்க, சந்தர்ப்பம் கிடைக்க காட்டலும் அறுத்து போட்டுருவாங்க. அந்த நிலைமை இருக்குது. ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தோழர்கள் சந்தர்ப்பம் பார்த்து கொண்டு இருந்தாங்களா? ரசூலுல்லாஹ்வை விமர்சிக்கிறதுக்கு வாய்ப்பு தேடி கொண்டு இருந்தாங்களா? இல்ல. எந்த சந்தர்ப்பத்திலையும் நபிகள் நாயகத்துக்காக உயிரையும் கொடுப்பதற்கு தயாரா இருந்தாங்க. அப்படி தோழர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஹது போர்க்களத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய பக்கத்தில் எல்லாரும் பின்வாங்கி ஓடுறாங்க. ஓடும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, யார் என்னுடன் சேர்ந்து போராடுகிறார்களோ அவர்களுக்கு சுவனத்திற்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று சொல்றாங்க. ஒரு அன்சாரி தோழருக்கு கேட்குது, போர்க்களத்தில் போர் செஞ்சு கொண்டு இந்த காதில் விழுது. அவர் கேட்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, நான் உங்களை பாதுகாத்து கொண்டு போரிட்டால் அதிலே நான் ஷஹீதானால் நான் சொர்க்கவாசி ஆகிருவேனா? அப்படி கேட்கிறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆமா கண்டிப்பா சொர்க்கவாசி தான் நீங்க. அப்ப ரசூலுல்லாவை பாதுகாத்து கொண்டே போர் செய்கிறாரு, ஷஹீதாக்கப்படுகிறார். இப்படி ரெண்டாவது ஒரு அன்சாரி தோழர், இவர் ஷஹீதானோன்னு அவர் கேட்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு சொர்க்கம் கிடைக்குமா? உங்களை பாதுகாத்து கொண்டு போர் செய்யவா? வாங்க செய்யுங்கன்றாங்க. போர் செய்யறாங்க, ஷஹீதாக்கப்படுறாங்க. இப்படி வரிசையாக 7 பேர் ஷஹீதாக்கப்படுறாங்க ஒரு தலைவருக்காக வேண்டி. நம்ம ஆக்கள் தலைவரை நேசிப்பாங்க. முன்னாடி பேசும்போது, ஆஹா தலை உங்களை விட்டா யார் இருக்கிறா, உங்களோட மகிமையோ மகிமைண்டுவான். அப்படியா? மனசுக்குள்ள மைண்ட் வாய்ஸ் என்ன சொல்லும்? இவனோட மூற கட்டைக்கு இவனுக்கு பின்னால 10 பேர், இவன் சொல்றதை நாங்க கேட்கணும். இப்படி மனசுக்குள்ள ஒரு விதமான கசடத்தனம், ஒரு விதமான குரோதம், இது இருந்து கொண்டுதான் என்ன செய்யும்? தோழர்கள் தலைவர்களை தொண்டர்கள் ஏற்றுக்கொண்டிருப்பாங்க. அரசியல் கட்சியை விடுங்க, ஒரு சிந்தனையை செய்யக்கூடிய ஒரு இடத்துல, சிந்தனையாளர்கள் இருக்கக்கூடிய இடத்துல, ஆன்மீகத்தை பேசக்கூடிய இடத்துல அங்கேயாவது தோழமை கொள்றாங்களா? தலைவர்களும் தொண்டர்களும் தோழர்களாக இருக்கிறார்களா? தலைவிதி என்று ஒத்துக்கொண்டு இருக்கிறான் சிலவங்க. தலைவிதி ஒத்துக்கொண்டு தான் ஆகணும், வேற வழி இல்லை, இப்படி இருப்பாங்க. சிலவங்க எப்படி இருப்பாங்க? என்னமோ நடக்கட்டும்,
அடுத்தடுத்து நமக்கு வாய்ப்பு கிடைக்காதா, இப்படி இருப்பாங்க. அரசியல் கட்சியில இருந்தாலும் சரி, சிந்தனை செய்யக்கூடிய இடங்களா இருந்தாலும் சரி, ஆன்மீக துறையில இருந்தாலும் சரி, இந்த நிலையை பார்க்கிறோம். நபித்தோழர்கள் அப்படி இருக்கல. சரி, மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு தோழர்கள் இருந்தாங்களே, ஒரு நபி தான், மிகப்பெரிய ஒரு நபி. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போல மிச்சம் தியாகம் செஞ்ச இஸ்லாத்தை நிலைநாட்டுறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டாரு. எதிரிகளோடையும் போராட்டம், தன்னுடைய தோழர்களோடையும் போராட்டம். மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் தோழர்கள் கொஞ்சம் பேரை கொடுத்தான். எப்படிப்பட்ட தோழர்கள், எவ்வளவு அத்தாட்சிகளை காட்டி அல்லாஹ் தஆலா எந்த அளவுக்கு அவங்களுக்கு அருள் செய்யறான் தெரியுமா? வானத்திலிருந்து சாப்பாடு கொடுக்குறான்ல, மண்ணு சல்வா, ஒரு விதமான காளான் வகை. இந்த மண்ணு சல்வாவை சாப்பிட்டு கொண்டு இருக்க வேண்டியதானே? உங்களை யாரையாவது கூப்பிட்டு, அல்லாஹ் கூப்பிட்டவங்களே உங்களுக்கு வந்து வானத்திலிருந்து சாப்பாடு தருவேன், நீங்க பாட்டுக்கு நான் சொல்றதை கேட்டுக்கொண்டு நடக்கணுமெண்டா எப்படி சான்ஸ் உங்களுக்கு? அல்லாண்டு தார சாப்பாடை சாப்பிட்டு கொண்டு அல்லாஹ் சொல்றதை கேட்டுக்கொண்டு இருப்போமா? வேற ஏதாவது கேட்போமா? இவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? வயது குல்தும் யா மூசா, மூசாவே லன் நஸ்பிர் அலா தாமி வாஹித், என்ன எப்ப பார்த்தாலும் ஒரே சாப்பாடு. வானத்திலிருந்து அல்லாஹ் மண்ணு சல்வாவை கொடுக்குறான், இதை கொடுத்தோன்னே எப்ப பார்த்தாலும் ஒரே சாப்பாடு. ஃபதுலனா ரப்பக, அல்லாஹ் கிட்ட துஆ செய். யுக்ரிஜ் லனா மிம்மா தும்பித்துல் அர்லு மின் பக்லிஹா வ கிஸ்ஸாஹியா வ ஃபூமிஹா வ ஆதஸியா வ பஸலியா. எங்களுக்கு வந்து வானத்திலிருந்து சாப்பாடு வேணாம், இப்போ பூமியிலேருந்து சாப்பாடு வேணும். அல்லாஹ் ஏன் வானத்திலிருந்து கொடுத்தான்டா? இவங்களுக்கு நிரந்தரமாக இருக்கிறதுக்கு ஒரு இடம் இல்லை, நாடோடிகளாக திரிகிறாங்க. பூமியிலிருந்து விளைவிக்கக்கூடிய காய்கறிகளை சாப்பிட்றதா இருந்தா ஒரு நிரந்தர நிலம் இருக்கணுமா இல்லையா விவசாயத்துக்கு? அடுத்தவன்ட காலில் போயிட்டு பயிரிட்டா வந்து அறுவடை செய்ய முடியுமா? இப்போ இந்த காலத்தில் வழக்கு போடுவான், அந்த காலத்தில் அடிச்சே கொள்வான். அந்த காலத்தில் சட்டத்தின் ஆதிக்கம் இல்லை, இந்த காலத்தில் சட்டம் இருந்தும் ஆதிக்கம் இல்லாமல் இருக்குது. அப்போ அந்த காலத்தில் எப்படி நிலைமை இருந்திருக்கும்? யாரும் வந்து நிலங்களை அபகரிக்க விட மாட்டாங்க. அந்த காலத்தில் நிரந்தர இருப்பிடம் இல்லாம, விவசாய நிலம் இல்லாம, அறுவடை செய்யறதுக்கு வழி இல்லை. ஆனா என்ன கேட்டாங்க? எங்களுக்கு பருப்பு வேணும். என்னது பருப்பு? பருப்பு வந்து அந்த காலத்துல இருந்து டேஸ்டான உணவாக தான் இருந்துக்குது, இப்பயும் டேஸ்டா தான் இருக்குது. அது பருப்பு வேணும், வெள்ளரிக்காய் வேணும், பூண்டு வேணும், வெங்காயம் வேணும், இப்படி கேட்டுக்கொண்டு இருந்தாங்க. மண்ணு சல்வா வேணாண்டு இதை கேட்குறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கோபம் போகுது. அவர் சொல்றாரு, கால அத்தஸ்தபதிலூன் அல்லதி ஹுவ அதுனா பில்லதி ஹுவ கைர், அல்லாஹ் நல்லதை தந்திருக்கிறான், அதற்கு பகரமாக இந்த தீயதை கேட்குறீங்களா? அதோடு ஒப்பிட்டா, மண்ணு சொல்வாடு ஒப்பிட்டா பருப்பு தீயது தானே? அல்லாஹ் தந்து பருப்பு நல்லது தான், வெள்ளரிக்காய் நல்லது தான், பூண்டு வந்து வெங்காயம் நல்லது தான். ஆனால் மண்ணு சொல்வாடு ஒப்பிட்டா அதை விட இது கேவலம் தானே? அது அல்லாஹ் தந்த உணவு, வானத்திலிருந்து அல்லாஹ் இறக்குறான். என்ன மாற்றி கேட்குறீங்க? கூறு கெட்டவங்களா இருக்கிறீங்களே. மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கோபம் போகுது. இப்படி கேட்டாங்க. இன்னொரு சொந்த அல்லாஹ் கடல் கடக்க வைக்கிறான், கடல் கடக்க வச்சு காப்பாற்றுறான், அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை செய்ய வைக்கிறான். இப்படி இருந்தும் என்ன கேட்டாங்க தெரியுமா? கேட்குறாங்க பாருங்க. வயது குல்தும் யா மூசா லன் நூமின லக்க ஹத்தா நரல்லா ஜஹ்ரா, மூசாவே அல்லாஹ்வை நேரடியாக எங்களுடைய கண்களால் பார்க்காமல் நாங்கள் ஈமான் கொள்ள மாட்டோம் அப்படின்றாங்க. எவ்வளவு டேஞ்சரஸ் பாருங்க. என்ன இப்படி கேட்டா, யாராவது அல்லாஹ்வை நேரடியாக பார்க்கணும் என்று கேட்டா அடுத்த செகண்ட்ல என்ன நடக்கும் என்று சொன்னா அல்லாஹ் சொல்றான், ஃபா ஹதத்குமு சாயிகத்து வ அன்தும் தன்னுருன், பார்த்து கொண்டு இருக்கும் போதே இடி மின்னல் தாக்கியது, இடி தான் உழும் என்றான். அல்லாஹ் பார்க்கறதுக்கு யாரும் கேட்கக்கூடாது. அல்லாஹ் நேரடியாக கண்ணால பார்க்கணும் யாரும் ஆசையில மனசுல கூட அப்படி இந்த உலகத்தில் ஆசை வச்சிடாதீங்க. இடியால தாக்கும் என்றான். தாக்கினான் அல்லாஹ். பிறகு அவர்களை உயிர்ப்பிச்சு எடுத்து அவங்களை வந்து அல்லாஹ் தஆலா சும்மா பாஸ்னாக்கும் மிம்பாவதி மௌத்திக்கும், பிறகு அவர்களுடைய மரணத்திலிருந்து மீண்டும் உயிர்ப்பிக்கிறான். லஅல்லக்கும் தஷ்குரூன், அவர்கள் சுக்குர் செய்வதற்காக அல்லாஹ் சொல்றான். இப்படி இறை தூதர் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தோழர்கள் அவருக்கு தொல்லை கொடுத்தாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழர்கள் தொல்லை கொடுத்தார்களா? ரசூலா பத்ர் போர்க்களத்துக்கு முஷ்ரிக்கீன்களுக்கு எதிராக போர் செய்வதற்கு மக்களை யோசிக்கிறார்கள். யாரை வச்சு நாங்கள் போர் செய்யறது? கொஞ்சம் பேர் தானுங்க. இஜ்ரத் செஞ்சு போற நேரத்தில் 53 வயசுல ரசூலா இஜ்ரத் செய்கிறாங்க. பத்ர் போர்க்களம் வந்து 5வது வயசுல நடக்குது ரசூலோட ஹிஜ்ரி 2ல். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 40 வயசுலேருந்து 55வது வயது வரைக்கும் 15 வருட காலங்கள் சேமித்த தோழர்களுடைய எண்ணிக்கை எத்தனை? 313 பத்ர் போரில் கலந்து கொண்டாங்க. அப்போ இவ்வளோ கொஞ்சம் பேர் ஊரில் தங்கி இருந்தாங்களே, ஒரு 350 வைங்க ஒரு கணக்குக்கு. 15 வருஷமா 300 சொச்சம் பேர் தான் சம்பாதிச்சு இருக்கிறாங்க. அங்கே எதிரிகள் வந்து பலமாக தயாராகிறாங்க போர் செய்யறதுக்காக வேண்டி. அவங்க படையெடுத்து வர்றாங்க. இவன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தயாராகணும். இந்த நிலையில ரசூலா யோசிச்சு கொண்டு இருக்கிறாங்க, என்ன பண்றது? சிறிய படையா இருக்கிறோம், முஷ்ரிக்கீன்களை எதிர்த்தும் போகணும். இந்த இடத்துல பத்ர் போர்க்களத்தில் தோல்வி அடைஞ்சுன்னு சொன்னா ரசூலாவுடைய அந்த முஸ்லிம்களுடைய இடத்த
யார் வந்து ஈடு செய்வாங்க? யாருமே இருக்க மாட்டாங்க. ரசூல் அல்லாஹ் கிட்ட துஆவே கேட்குறாங்க, அல்லாவே நாங்கள் எல்லாமே அழைக்கப்பட்டா உன்னை யாரும் வணங்குறதுக்கு இருக்க மாட்டாங்க, எங்களுக்கு உதவி செய்யன்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்குறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் நபிகள் நாயகத்துடைய தோலை பிடிச்சு சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே பயப்படாதீர்கள், நாங்கள் களத்திலிருந்து போராடுவோம் என்றாங்க. அல்லாஹ் உதவி செய்வான், அல்லாஹ் எங்களை கைவிட மாட்டான் சொன்னார்கள். நபி தோழர்கள் வந்து கேட்குறாங்க, யார சொல்லலாம், நாங்கள் வந்து என்ன சொல்ல மாட்டோம், மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு தன்னுடைய தோழர்கள் சொன்ன மாதிரி நாங்கள் உங்களுக்கு சொல்ல மாட்டோம் அல்லாஹ்வின் தூதரே, பயப்படாதீர்கள், வலாக்கின் நுக்காத்திலுக்க ஐ யமீனிக்க ஐ யஸாரிக்க, நாங்கள் உங்களோட வலது புறத்திலையும் இடது புறத்திலையும் முன்னாலும் பின்னாலும் இருந்து போர்க்களத்தில் இருப்போம், எதிரிகளை வீழ்த்துவோம், பயப்படாதீர்கள், நாங்கள் பக்கத்தில் இருப்போம். மூசா அலைஹிஸ்ஸலாத்து தோழர்கள் என்ன சொன்னாங்க, ஒரு ஊரில் போயிட்டு தங்க கேட்குறாங்க, அந்த ஊருக்குள்ளெல்லாம் நுழைய சொல்கிறான், ஆனால் ஊரில் வந்து அடக்குமுறை செய்கிறவங்க இருக்கிறாங்க, அவங்கள துரத்திட்டு நீங்கள் போயிட்டு நுழைங்கன்றாங்க. அல்லாஹ் தஆலா கட்டளை இடுறான். இவங்க என்ன சொன்னாங்க, ஃபத்ஹப் அந்த வரப்புக்க வக்காத்திலா, மூசாவே நீனும் அல்லாவும் போய் சண்டை பிடி, அம்மாடியோ எங்களுக்கு வர முடியாது, நல்ல திக்கையாத்திரை சைஸ் ஆக்கள் இருக்கிறாங்க, ஜப்பார்கள் இருக்கிறாங்கன்னாங்க. ஜப்பார்ண்டா நம்ம ஆக்களுக்கு புரியறதுக்கு நல்ல உசமா தண்டுவாங்களே சிங்கரத்தில், நல்ல பெருத்த உடல் கொளுத்த அடக்கி ஆளக்கூடிய, யாரையும் வந்து முறியடிக்கக்கூடிய பலசாலிகள் இருக்கிறாங்க. நாங்கள் எப்படி உள்ள நுழைகிறது, அவங்க இருக்க காட்டில் நாங்கள் என்ன நுழைய மாட்டோம். இன்னா ஆகுனா காயுதூன், இன்னா ஆகுனா காயுதூன், நாங்கள் இங்கே உட்கார்ந்து கொண்டு இருப்போம் என்றாங்க. சாபாக்கள் சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே அந்த மாதிரி நாங்கள் சொல்ல மாட்டோம், நாங்கள் வந்து வலதுலையும் இடதுலையும் முன்னாடியும் பின்னாடி இருந்து போர் செய்வோம். போர் செய்தார்கள், பதிரிலே வெற்றி அடைந்தார்கள், சிறிய படைகள் பெரிய படைகளை தோல்வியடைய செய்யும், அந்த வரலாற்றை நிறுவினாங்க நபி தோழர்கள். இதுதான் தோழர்கள். அப்ப இந்த மாதிரி ஒரு தோழமை கொண்டவர்களாக, நேசம் என்றால் சும்மா நேசம் இல்லை, தலைவருக்கு முன்னாடி வந்து முகஸ்துதிக்காக சொல்லுவான், நீங்கள் தான் தலைவரே என்ன முன்மாதிரி, எப்போ பார்த்தாலும் உங்களை மாதிரியே தான் நான் நடக்கிறது, இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. தலைவரை புகழ்றதுக்காக முகஸ்துதிக்காக. உண்மையிலே நேசிப்பாங்களா? தலைவருக்கு என்ன சரியண்டா இவன்ட வந்து மனசு வந்து பதறுமா? பதறாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எப்படி சொல்றாங்க, ஃபவல்லதி நஃப்ஸி பியதிஹி, எவனுடைய கைவசத்தில் என்னுடைய உயிர் இருக்கிறதோ அந்த அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, லா யுமினு அஹதக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாசி அஜ்மைன். இன்னொரு அறிவிப்புல வருது, உங்களில் ஒருவர் தன்னுடைய பெற்றோர்களை விட பிள்ளைகளை விட அனைத்து மனிதர்களையும் விட என்னை நேசிக்காத வரைக்கும் நீங்கள் மூமின் கொண்டவர்களாக ஆக மாட்டீர்கள் அப்படின்ற ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. என்ன நேசிக்கணும்? தலைவன் அவனாவது தலைவனை நேசி, அப்பதான் பணி செய்யலாம். தலைவனுக்கு கௌரவத்தை கொடு, அப்பதான் பணி செய்யலாம். தலைவர் என்று பெயருக்கு ஏற்றுக்கொண்டு நீ பாட்டுக்கு மனசுல குரோதத்தை வச்சா எங்க பணி புரியலாம்? தத்துவம் சொல்லுது இஸ்லாம் பாருங்க. ரசூலுல்லாஹ்வை நேசிக்கணுமாம், ஈமான்ல அங்கமாம், இறை தூதர் ஆன்மீக பணி தலைவர், அவர் உயிருக்கு மேல நேசிக்கணும் என்றாங்க. உன்னை விட நேசிக்கணும், உன்னுடைய பெற்றோரை விட நேசிக்கணும், பிள்ளையை விட நேசிக்கணும். அப்படி சொன்னோன்னே எல்லாரும் நாங்களா தான் என்ன சொல்லுவோம், ஆமா உங்களை விட்டா யார் இருக்கிறா இப்படி கேட்போம். ஆனா உமர் ரலியல்லாஹு என்ன சொல்றாங்க தெரியுமா, அல்லாஹ்வின் தூதரே எல்லாம் சரி, யார சொல்லலாம், லா அந்த அஹப்பு இலைய மின் குள்ளி செய்யின், உங்களை எல்லாத்தையும் விட நான் நேசிக்கிறேன், இல்லா நப்சி, ஆனா என்னை விட நேசிக்கலாவே, என் உயிர் தானே முக்கியம் எனக்கு, உங்களை நேசிக்கிறேன்ற பேர்ல என் உயிரை விட நான் நேசிக்கலுமா? யதார்த்தம் இதானுங்க, யதார்த்தம் இதுதானே. என்னதான் பொண்டாட்டிய நேசிக்கிறேன்டுவான், உன்னை விட உலகத்துல யாருமே இல்லை என் உயிரண்டுவான். உண்மையில அப்படியா? பொய்க்கு சொல்றது இது. ஆனா இப்படி பொய்கள் சொல்லிக் கொள்ளலாம். பொண்டாட்டியை ஏமாத்துறதுக்கு போய் சொல்லக்கூடாது. பொண்டாட்டியை சந்தோஷப்படுத்த நம்ம ஆக்கள் வந்து மனைவியை வந்து சந்தோஷப்படுத்த மாட்டாங்க. கொஞ்சம் சொல்லணும், சமைச்சா நல்லா சமைச்சிக்கிற, அது உப்பு கசமாயிக்கும், சும்மா சொல்ல வேண்டியதானே. ஒரு நாளைக்கு உப்போட சாப்பிட்டா என்ன ஆக போகுது, நல்லா சமைச்சிக்கிறீங்க, நல்ல டேலண்ட் போல, குக்கரி கிளாஸ் எல்லாம் போயிருக்கிறீங்க போல, இப்படி சொன்னா கொஞ்சம் பெண்களுக்கு அப்படிதாங்க, கொஞ்சம் ஏற்றி விடுங்க, அப்படி அங்கேயோ போயிட்டுருவாங்க அவங்க. இந்த மாதிரி கொஞ்சம் பேசிக்கொள்ளணும். ஆனா சொல்லுவான், உன்னை விட நீ தான் என் உசுரண்டுவான். உண்மையிலே உசுரா? பொண்டாட்டியா இவனா? தூக்கு தண்டெல்லாம் ஏறணும். இப்போ தூக்கு மேடை இருக்குது, குடும்பத்தில் யாராவது பழி போகணும், 2 பேர் கணவன் மனைவி தான் இருக்கிற, யாரை நம்புவான்? நீ ஏறுமா, உனக்காக நான் இந்த உலகத்தில் நினைவு சின்னங்களை ஏற்படுத்துறேன்டுவான். இவன் போவானா? சினிமாவில் காட்டுவான், அது பொய், நிஜ வாழ்க்கை இல்லை. அப்போ இந்த மாதிரி இவர் கேட்குறாரு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, என்னை விட நான் எப்படி உங்களை நேசிக்கிறது, என் உயிரை தானே நான் நேசிக்கணும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வல்லதி நஃப்ஸி பியதிஹி லா யுமினு அஹதக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் நஃப்ஸி, தண்ட உயிரை விடவும் ஒருவர் என்னை நேசிக்காத வரைக்கும் மூமின் இல்லைன்றாங்க. சொன்னோன்னே உமர் ரலியல்லாஹு பார்க்குறாங்க, ஆஹா
ஈமான் வர்றதா இருந்தா, ஈமானா மூமினா இருக்கிறதா இருந்தா இவரை நேசிச்சே ஆகணும் போல இருக்குது. என் உயிரை விட நேசிக்கணுமே, பெற்றோரை விட, பிள்ளையை விட, மனிதர்களை விட நேசிச்சா என்னை விடவும் நேசிக்க சொல்றாங்களே என்று சொல்லி உமர் திருத்தம் செஞ்சு சொல்றாங்க, அல் ஆன வல்லாஹி அஹபு இலைய, அல்லாஹ்வின் தூதரே இப்போது முதல் நான் உங்களை நேசிக்கிறேன் அப்படின்றாங்க. ஏன்னா இல்லாட்டி ஈமான் இல்லையே. அவர்கிட்ட மனசு சொல்லுது அவரை விட யாரை நேசிக்க கூடாதுன்னு. ஆனா ரசூல் அப்படி இல்லாட்டி மூமின் இல்லைன்னு சொன்னதுனால அவர் சொல்றாரு, அல் ஆன இப்ப வல்லாஹி அஹபு இலைய, நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன். சொன்னோன்னே ரசூலா சொல்றாங்க, அல் ஆன யா உமர், இப்பதான் நீங்க உண்மையான மூமின் ஆயிட்டீங்க அப்படின்றாங்க. இந்த மாதிரி நேசித்தார்கள். பேச்சுக்கு, பொய்க்கு, அந்த முகஸ்துதிக்கு இந்த மாதிரி நேசம் கொண்ட நிலையில் நபித்தோழர்கள் இருக்கவில்லை. நபித்தோழர்கள் ரொம்ப சிறப்புக்குரியவங்களா போறாங்க. சாதாரண இந்த ஒரு அறிமுகத்திலேயே அவங்க எப்படிப்பட்டவங்க விளங்குதா இல்லையா? அவங்களுக்கு நாங்கள் ஈக்குவலாக நிற்கலுமா? சில சந்தர்ப்பங்களை நாங்களே யோசிச்சது உண்டு. ஏன் அல்லாஹ் ஒரு சமுதாயத்தை இந்த அளவுக்கு மேன்மைப்படுத்துகிறான்? அவ்வளோ என்னதான் அவங்க பண்ணியிருப்பாங்க? ஏன் அவங்களோட நிலைமைக்கு, அவங்களோட தரஜாக்கு எங்களுக்கு போக முடியாதா என்று சொல்லி அவங்களோட வரலாறு தேடி பார்க்க போனால் கன்ஃபார்மாக சான்ஸே இல்லை, நெருங்கவே முடியாது. அவங்களோட தியாகத்துக்கும், அவங்களோட ஈமானிய உறுதிக்கும், அவர்களுடைய அந்த இஸ்லாத்துக்கும், அவர்களுடைய செயல் வடிவத்துக்கும் எந்த ஒரு மனிதராலும் கியாமத் நாள் வரைக்கும் அவங்கள நெருங்கவே முடியாது. அதனால் அல்லாஹ் சொல்கிறான், குந்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ், மனிதர்களே, சஹாபாக்களே, நீங்கள் தான் மனித சமுதாயத்தில் சிறந்த சமுதாயமாக இருக்கிறீர்கள். எப்படி அல்லாஹ் சொல்றான், தாமுரூன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர், நன்மையை ஏவி தீமையை தடுத்து, வ தூமினூன பில்லாஹ், அல்லாஹ்வையும் நம்பிக்கை கொண்டிருக்கிறீர்களே, இந்த இடத்துல நீங்க தான் சிறந்த சமுதாயம். இந்த சிறப்பு முதலாவதாக யாருக்கு கிடைக்குது? உம்மத்தில் சிறந்த உம்மத் என்ற அந்த தகுதி நபித்தோழர்களுக்கு தான் கிடைக்குது. அவங்க தான் சிறந்த உம்மத்து. என்ன செஞ்சாங்க? அவங்க ஈமான் கொண்டாங்க, தஅமுரூன பில் மஅரூஃப், நன்மையை ஏவினாங்க, வ தன்ஹவுன அனில் முன்கர், தீமையை தடுத்தாங்க, வ துமினூன பில்லாஹ், அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டார்கள். அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு அவர்களோடு அந்த நம்பிக்கையை வைத்துக் கொள்ளாமல் நன்மையை ஏவுவதும் தீமையை தடுப்பது வேண்டி களப்பணி செய்தார்கள். நம்மள நிறைய பேர் எப்படி இருக்கிறாங்க? தௌஹீத்வாதியான்னு கேட்டு பாருங்க, நாங்கள் குவாலிட்டி தௌஹீதில் இருக்கிறோம். நாங்கள் எத்தனை வருஷம் தௌஹீது? 30 வருஷம் தௌஹீதுக்கு. அந்த காலத்தில் நாங்கள் எப்படி தெரியுமா அப்படி எண்டுவாங்க தௌஹீதுக்கு. ஆனால் இப்போ காலத்தில் இருக்கிறானான்னு கேட்டால் இல்லை. ஏன்னா அவங்க ரிட்டையர்ட் ஆகிட்டாங்களாம், அவங்க பென்ஷன். இப்போ இப்படியா தௌஹீது? சஹாபாக்கள் எத்தனை பேர் ரசூலோட ஹஜ்ஜத்துல் விதா நேரத்தில் இருந்தாங்க? லட்சக்கணக்கான நபித்தோழர்கள். அந்த நபித்தோழர்களை எத்தனை பேர் ஜன்னத்துல் பக்கியில் அடக்கம் செய்யப்பட்டாங்க மதீனால? கொஞ்சம் பேர் தான். மற்றவங்க எல்லாம் எங்க போனாங்க? பொது மையவாடில் அடக்கம் செய்யப்பட்ட நபித்தோழர்கள் ஒரு சொற்பமானவர்கள். இப்பயும் போனா நீங்க மஸ்ஜிது நபவிக்கு போனா, மஸ்ஜிது நபவி பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பொது மையவாடியில் நபித்தோழர்களுடைய அடக்கத்தலம் என்று இனம் காட்டக்கூடியது எத்தனை பேர் இருக்குது? சொற்பமானவர்கள் தான் இருக்குது. லட்சக்கணக்காக இருந்தாங்களே, எங்க போனாங்க? என்ன செஞ்சாங்க? மார்க்கத்துக்காக உழைப்பு. ஒரு நாள் நிவாரண பணி செய்ய வேண்டும் கூப்பிட்டா முடியாதுன்றான். ஒரு நாளைக்கு ஜமாத்தில் ரத்த தான பணி என்று கேட்டால் முடியாதுன்றான். ஆர்ப்பாட்டமா அதெல்லாம் தேவையில்லாத வேலை, இலங்கைக்கு பொருத்தம் இல்லை அப்படின்டுவான். இவன் உனக்கு வர சோம்பரத்துக்கு பணியை விமர்சிக்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க. நபித்தோழர்கள் அப்படி இல்லை. ஒரு வார்த்தை ரசூலா சொல்றாங்க, இந்த இடத்துக்கு வந்திருக்கக்கூடியவங்க வராதவங்களுக்கு எத்தி வைங்க, அவ்வளவுதான். ஒரு மெசேஜ், ஒரே ஒரு வரியில அறிவுரை. இங்க வராதவங்க வந்தவங்க வராதவங்களுக்கு சொல்லுங்க. இந்த சொல்லுக்காக தாங்க எல்லாரும் போனாங்க. எங்க போனாங்கன்னு இல்ல, என்ன செஞ்சாங்கன்னு இல்ல, தாவா. உலகம் முழுக்க இஸ்லாம் வியாபிச்சு இருக்குது. நானும் முஸ்லீம், இன்னைக்கு நீங்களும் முஸ்லீம். வாழையடி வாழையாக எங்களுக்கு இஸ்லாம் சேருது. பாரம்பரியத்தில் எப்படி எங்கட முன்னோருக்கு இஸ்லாம் வந்துச்சு? அந்த எங்களுடைய இந்த இலங்கையில் ஆரம்பத்திலே இஸ்லாத்துக்கு ஒருத்தர் இருப்பாரு. அவருக்கு யாரு கொடுத்தா? அந்த நபர் ஒருத்தர் சொன்னாரு. அந்த சொன்னவருக்கு யாரு சொன்னா? தேடி பாருங்க. கடைசியில் எண்டில் ஒரு நபித்தோழர் நிற்பாரு. அவங்களோட தியாகம் உலகம் முழுக்க இஸ்லாம் பரவிச்சண்டா அதுக்கு காரணம் அந்த நபித்தோழர்கள் தாவாவும் பண்ணாங்க. மூமினா அவங்க மட்டும் வாழல, அவங்க ஏற்றுக்கொண்ட இந்த கொள்கைக்காக வேண்டி உண்மையான உள்ள தூய்மையுடன் உயிரோட்டமாக தியாகம் செய்தார்கள். களப்பணி செஞ்சாங்க, இறங்குறாங்க. எந்த துன்பம் வந்தாலும் என்னுடைய நிரந்தர இருப்பிடம் இல்லாமல் போனாலும் பரவாயில்லை
என்று இருந்தார்களே, எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம். நபித்தோழர்கள் ஹிஜ்ரத் செய்தார்கள். ஹிஜ்ரத் செஞ்சதுன்றது லேசான விஷயமா? ஹிஜ்ரத் செய்கிறது லேசாங்க. ஒரு 10 நாளைக்கு எங்களோட குழந்தை புள்ள குட்டி எல்லாத்தையும் விட்டுட்டு, வீடு வாசலை விட்டுட்டு, அல்லாட மார்க்கத்துக்காக மட்டுமே ஒரு 10 நாளைக்கு பேர் தாங்கன்னு கேட்டால் எத்தனை பேர் தருவீங்க? வீட்டுக்கு போகக்கூடாது, மனைவி மக்களோட. அப்போ மட்டும் அதிச பேசுவான், மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்குதா இல்லையா? ஆமாம் இருக்குது. 365 நாளும் செய்ய தானே செய்கிறீங்க. என்னமோ வீட்டில் இருக்கிற நேரத்தில் மனைவிக்கு கடமை செஞ்சு கொண்டே இருக்கிற மாதிரி இதுக்கு கூப்பிட்டா மட்டும் பொண்டாட்டிக்கு கடமை செய்யணுமே இப்படி எண்டுவாங்க. அர்ப்பணிப்பீர்களா? இல்லை இலங்கையில் ஒரு சூழ்நிலை வருது, நீங்கள் யாருமே இனிமேல் இலங்கையில் இருக்க முடியாது, நீங்கள் அல்லாஹ் வணங்க முடியாது என்று சொன்னால் ஒரு கூட்டம் என்ன சொல்லுவான்? உடனே குனு தோதுங்கண்டுவான், உடனே துவா கேளுங்கண்டுவான். இன்னொரு கூட்டம் சொல்லுவான், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணால் என்னன்னு கேட்பான். கொஞ்ச நாளைக்கு இருந்து சரி செய்வோமே, பாராளுமன்றத்துக்குள்ளே நாங்களும் பூந்து நாங்களும் வந்து கொஞ்ச நாளைக்கு அல்லாஹ்வை தொழாமல் இப்படி பேசுவானே தவிர போகிறதுக்கு ரெடியாக இருக்கிறானா? குடும்பத்தை விட்டுட்டு வர்றதுக்கு ரெடியாக இருக்கிறானா? ஆரம்ப காலத்தில் ஏகத்துவத்தை துணிச்சலாக சொன்னவர்கள் இன்று பள்ளிவாசல்களில் முடங்கி கிடக்கிறாங்க. என்ன காரணம்? பிரச்சனைக்கு பயந்து, சண்டைக்கு பயந்து, வெட்டுக்குத்துக்கு பயந்து, ரத்தம் சிந்த வேண்டும் என்று பயந்து. அதை எப்படி பேசுறது, அதை எப்படி மார்க்கத்தை சொல்றது? நிறைய சிக்கல் வருது. கொஞ்சம் அணுகுமுறைகள் வார்த்தைகளில் மாற்றங்கள் செஞ்சா என்ன? இவன் புத்திஜீவியா கேட்டான். கேட்டால் இவங்க அறிவாளிகள், நிறைய அறிவுரை சொல்றாங்க. எங்க செஞ்சாங்க இவங்கெல்லாம்? ஹிஜ்ரத் செய்வாங்களா? சொல்லுவாங்க. அது எப்படி வீடு வாசலை விட்டுட்டு வாரது? சொத்துக்களை பாதுகாக்கணுமா இல்லையா? எங்களுடைய உம்மத்தினுடைய அந்த செல்வத்தை, சமுதாய சொத்துக்களை நாங்கள் இப்படி பேசி கொண்டிருப்பானே தவிர ஹிஜ்ரத் செய்ய சொன்னால் வரமாட்டாங்க. நபித்தோழர்கள் எப்படி போனாங்க? ரசூலா 40 வயசுலேருந்து 52 வயசு வரை காட்டிலும் நிறைய சிரமப்படுறாங்க. அடி உத நிறைய விழுது. நபி ஸல்லல்லாஹு அடி வளர்ற காரணம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த அவங்களோட வம்சத்தை பார்க்குறாங்க. குறைசி வம்சம். பக்கபலமாக யார் இருந்தா? அபூ தாலிப் அவர்கள் இருந்தாங்க. அபூ தாலிப் என்பவர் ரசூல்லாவுடைய சிறிய தந்தை. அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த அந்த காடு இருக்குதே, அதனால காஃபிர்கள் கை வைக்கல. சிலவங்க கை வச்சிருவாங்க, நம்மளுக்கும் பார்ப்பாங்க, பேக்ரவுண்டை பார்க்குறாங்க. இந்த பக்கத்துக்கு வரமாட்டேன்றான். நம்மளை எதிர்க்கக்கூடிய இனவாதிகள் கூட இந்த சைடுக்கு வரமாட்டேன்றான். என்னமோ பண்ணுறான், எங்கெங்கேயோ போடுறான், அமைச்சர்கள்ட்ட அலுவலகத்துக்குள்ளெல்லாம் போடுறான். ஏன் இங்கே வரமாட்டேன்றான் தெரியுமா? அவனுக்குள்ள ஒரு பயம், இவங்கள்கிட்ட பேக்ரவுண்ட் ஒன்று இருக்குது. நம்ம பேக்ரவுண்ட் நமக்கு தானே தெரியும் என்ன பேக்ரவுண்டில் இருக்கிறோம் என்று. இவங்களுக்குள்ள ஏதோ இருக்குது போல, சக்தி இருக்குது போல, பலமாக இருக்கிறாங்க போல, இப்படி நினைக்கிறாங்க. என்ன பலம்? ஒன்றும் இல்லை. அப்போ எப்படி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்கண்டா, அபூ தாலிப் இருக்கிறாரே, எப்படி கை வைக்கிறது வாய்ப்பு இல்லை. ஆனால் சில வேலைகளை பார்த்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது கொண்டு இருக்கிற நேரத்தில் குடலை கொண்டு வந்து ஒட்டகத்தில் அப்படி தலையில் வச்சாங்க, தோளில். ரசூலாக்கு எந்திரிச்சு நிற்க முடியாத அளவுக்கு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வந்து அதை அகற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காப்பாற்றுற அளவுக்கு ரசூலாக்கே முடியலை, எதிர்த்து பேச முடியலை, அவ்வளவு சிரமம். அந்த டைமில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ் கிட்ட துஆ கேட்க, யா அல்லாஹ் அபூ ஜஹலை நீ பார்த்துக்கோ, இந்த குறைசி காஃபிர்களை நீ பார்த்துக்கோ என்று அல்லாஹ்வுடைய தூதரே பிரார்த்தனை செய்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. ஏழாத அளவுக்கு கஷ்டம் கொடுத்தாங்க. கடைசியில் அபூ தாலிப் அவர்கள் மரணிக்கிறார்களா? தலை தூக்க முடியல. எல்லா இடத்துலையும் சண்டை, எல்லா இடத்துலையும் பிரச்சனை, கலவரங்கள் ஓஹோண்டு வருது. இப்போ மியான்மரில் பிரச்சனை இருக்குது. நிறைய பேர் வந்து பிரச்சனைக்குள்ளாகிறாங்க. முஸ்லீம் என்று சொன்ன ஒரே காரணத்துக்காக கொலை செய்யப்படுறாங்க. இனவாதிகளால் தாக்குதலுக்கு உள்ளாகி ஏழாம கப்பல் வர்ற கப்பலில் ஏறி அல்லது ஒரு படகையை தயாரித்து கொண்டு வர்றாங்க உயிரை காப்பாற்றி கொள்றதுக்காக, முஸ்லீம் என்ற ஒரே காரணத்துக்காக. அவங்களுக்கு அடைக்கலமே கொடுக்குறான் இல்லைங்க நம்மாக்கள். ஒரு முஸ்லீம் நாடு அடைக்கலம் கொடுக்குறானா? மியான்மரில் அகதிகள் நமது நாட்டில் வந்து தஞ்சம் புகலாம், நாங்கள் அவர்களுக்கு அடைக்கலம் கொடுக்குறோம், அங்கே வந்து தாராளமாக வந்து குடியேறுங்க அறிவிப்பு செய்கிறானா? சவுதி அரசாங்கம் மட்டும் ஒரு தடவை செஞ்சான், வேறு யாருமே செய்கிறாங்கல்ல. அப்போ என்ன, முஸ்லீம் நாடுகளாக இருந்து கூட முஸ்லீம் ஒரு நாட்டை சேர்ந்த முஸ்லீம்கள் அல்லாஹ் என்று சொன்னதற்காக வேண்டி அடிக்கப்படுகிறார்கள், ஒழிக்கப்படுகிறார்கள், கொலை செய்யப்படுகிறார்கள். அவங்களுக்கு கரம் கொடுக்கறதுக்கு யாரும் இல்லை. சாதாரண விஷயமா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் செஞ்சு போனதும் அவங்களுக்கு தோழர்கள் உதவி செஞ்சதும் அன்சாரிகள், இது லேஸ் இல்லை. அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான் பாருங்க, வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன், அந்த ஆரம்ப காலத்தில் இருந்தவங்க முந்தி சென்றார்கள். அதிலே முதலாமானவர்களாக இருந்தவர்கள் மினல் முஹாஜிரீன வல் அன்சார், முஹாஜிர்களையும் அன்சார்களையும் சிலர் இருந்தார்கள். அவங்க தான் அந்த தியாகத்தை செஞ்சாங்க. வல்லதீன தபாவும் இஹ்சான், அவர்களை பின்தொடர்ந்து வேறு சிலரும் நன்மையான வழிகளில் வந்தார்கள். ஹிஜ்ரத் செய்கிறாங்க சஹாபாக்கள், வீடை இழந்து வாசலை இழந்து, சில நேரம் மனைவி மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாததுனால அவங்களையும் கைவிட்டுட்டு
சொத்து சுகங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு ஹிஜ்ரத் செஞ்சு போறாங்க. போகும்போது அவர்களுக்கு வந்து ஒரு சாரார் உதவி செய்கிறாங்க, அன்சாரிகள் மதீனால. எப்படிப்பட்ட உதவி? சாதாரண உதவி இல்லை, குடும்பத்தில் பங்கு கொடுக்குறாங்க. 2 மனைவி வச்சிருந்தா மதீனத்து பெண்கள்ல வேற யாரையும் அவர் திருமணம் முடிக்காம என் மனைவியில் ஒருத்தரை திருமணம் முடிங்க, நான் விவாகரத்து செஞ்சு தருகிறேன். தான் 2 மனைவி இருக்குது, 2 பேரில் ஒருத்தரை நீங்கள் செலக்ட் பண்ணுங்க, நான் ஒருத்தரோட வாழ்ந்து கொள்கிறேன், நீங்கள் ஒருத்தரோட வாழ்ந்துக்கோங்கன்ட்டு மனைவியை கூட விவாகரத்து செஞ்சு இன்னொரு தோழருக்கு வந்து துணையாக்குறதுக்கு முன் வந்தார்களே. இவங்கட தியாகம் எப்படி? இருக்கிற மனைவியை ஒருத்தரை விவாகரத்து செய்கிறேன், நீங்கள் வாங்க சொத்தா வீடு வாசலா வாங்க சகோதரன் நான் கொள்றேன், 2ஆ பிரிப்போம் சொத்தை, நீங்கள் பாதியை வச்சுக்கோங்க நான் பாதியை வச்சுக்கொள்கிறேன். இப்படி இருந்தார்கள் சிலர். இன்னும் சிலர் எப்படி இருந்தாங்க? மதீனாக்கு போனால் கல்யாணம் முடிக்கலுமேன்னு வந்தாங்க. புகாரில் முதலாவது ஹதீஸ் வரும், இன்னமல் அமாலு பின்னியா, அமல் வந்து நியத்தை வச்சு தான் முடிவு செய்யப்படும். இன்னமா லிக்குல்லிம்ரி மாணவா, அவங்க என்ன எண்ணத்தில் செயல்படுகிறார்களோ அதற்கேற்பதான் கூலி கொடுக்கப்படுவார்கள். ஃபமன்கான ஹிஜ்ரத்துஹு ஃபி துனியா யுசிபுஹா, யார் வந்து இந்த துனியாக்காக ஹிஜ்ரத் செய்தார்களோ, உலக லாபத்துக்கு, இங்கே வந்து பிஸ்னஸ் சரியில்லை உடனே ஹிஜ்ரத் செஞ்சு போயிட்டு மதீனால மார்க்கெட்டை பிடிச்சு கொள்வோம், இப்படி சிலவங்க போயிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க யுசிபுஹா, நீங்கள் அடைந்து கொள்வீர்கள், உலகத்தில் அந்த லாபம் கிடைக்கும். வஃபிம்ராத்தின், யார் பொம்பளைக்காக வேண்டி ஹிஜ்ரத் செஞ்சார்களோ அவங்க வந்து திருமணம் செய்து கொள்வார்கள் அப்படி என்றாங்க ரசூலுல்லாஹ். நீ பொம்பளைக்காக போனால் பொம்பளையை கல்யாணம் முடிப்பாய், உலகத்துக்காக போனால் உலகத்தில் லாபத்தை அடைஞ்சு கொள்வாய். இப்படி ஒரு சிறல் விரல் விட்டு எண்ண கூடியவர்களும் இருந்திருப்பார்கள். அதனால தான் ரசூலுல்லாஹ் இதை கண்டிக்கிறாங்க, இந்த எண்ணத்தில் மட்டும் வந்துடாதீங்க ஹிஜ்ரத்துக்கு. அப்போ ஹிஜ்ரத் போனாங்க, போனவங்க எப்படி வந்து அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா அந்த செஞ்ச தியாகத்துக்காக அல்லாஹ் என்ன பதில் கொடுக்குறான்டா, பரிசு கொடுக்குறான்டா, அவங்கள அல்லாஹ் பொருந்தி கொள்றான். ரலியல்லாஹு அன்ஹும் வரலுவன், அவர்கள் அல்லாஹ்வை பொருந்தி கொண்டார்கள், அதனால தான் எல்லாத்தையும் இழந்து போறாங்க, எல்லாத்தையும் இழந்து தோழர்களுக்கு உதவி செய்கிறாங்க. வரலுவன், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்தி கொண்டார்கள், அல்லாஹ்வும் அவர்களை பொருந்தி கொள்கிறான். அல்லாஹ்வுடைய பொருத்தம் என்றது சாதாரணம் இல்லை. ரலியல்லா 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 சாபாக்கள் பேரை கேட்க போல சொல்றோமே, கட்டாயம் இல்லை, சொல்லலாம், ஒரு பிரார்த்தனை அது. அவர்கள் அல்லாஹ் பொருந்தி கொள்ளட்டும் நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம். நாங்கள் இந்த பிரார்த்தனை செஞ்சால் இல்லாட்டிலும் அல்லாஹ் அவங்களை கண்டிப்பா பொருந்தி கொள்ளத்தான் போறான், பொருந்தி கொண்டுட்டான், அல்லாஹ் சொல்லிட்டான். இந்த ரிலா என்பது, இந்த ரில்வான் என்பது எப்படிப்பட்ட ஒரு அந்தஸ்து தெரியுமா? சாதாரண அந்தஸ்து இல்லை. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், இந்த ரிலா என்பது, இறை திருப்தி என்பது, இறைவனுடைய பொருத்தம் என்பது எப்படிப்பட்டதுன்னு பாருங்க. வாதல்லாஹு அல் மூமினீன வல் மூமினாத்து ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்தியல் அன்ஹார், மூமினான ஆண்களுக்கும் பெண்களும் அல்லாஹ் வந்து சுவனத்தை வாக்களித்திருக்கிறான். தஜ்ரி மின் தஹ்தியல் அன்ஹார், கீழே வந்து ஆறுகள் ஓடும் சொல்லிட்டு, ஹாலிதீன ஃபீஹா, நிரந்தரமாக இருப்பார்கள். வ மசாக்கின தய்யிபா, அழகான வீடுகளையும் அல்லாஹ் வச்சிருப்பான். சொர்க்கத்தில் வெறுமனே ஆரோடும் ஆரோடும் என்றா தண்ணியில் எந்த நேரம் கிடக்க முடியுமா? வீடு தருவான். மசாக்கின், குடியிருப்புகள், எப்படிப்பட்ட குடியிருப்பு? தையிபா, பெஸ்டான குடியிருப்புகளை தருவேன் அல்லாஹ் சொல்றான். ஃபி ஜன்னாத்தின் அதன், நிலையான சொர்க்கச் சோலைகளில் நிரந்தரமாகவும் இருக்கும் அல்லாஹ் சொல்லிட்டு, வர்ரில்வானும் மினல்லாஹி அக்பர், ஆனால் இது எல்லாத்தையும் விட பெரியது எது தெரியுமா? வர்ரில்வானும் மினல்லாஹ், அல்லாஹ்விடமிருந்து கிடைக்கக்கூடிய திருப்தி அல்லாஹ் சொல்றான். சொர்க்கத்தை விட, நிரந்தரமாக சொர்க்கத்தில் இருப்பதை விட, நிலையான சொர்க்கச் சோலைகளை விட, கீழே ஆறுகள் ஓடுறதை விட, நல்ல குடியிருப்புகளை விட எது சிறந்ததா? அல்லாஹ்வோட திருப்தி, சாட்டிஸ்ஃபேக்ஷன். அல்லாஹ்வோட திருப்தி என்றா நான் வந்து உங்களை மகிழ்ச்சி, நீங்க என்ன செஞ்சாலும் பரவாயில்லை. சில சகோதரர்கள் இருப்பாங்க, நண்பர்கள், அந்த நன்மை என்ன சேட்டை செஞ்சாலும் கண்டுகொள்ள மாட்டாங்க. ஏன்? மனசுல சட்டிஸ், நீங்க எதையும் பண்ணுடா, நினைச்சது செஞ்சுக்கோடா அப்படின்டுவாங்க. சில தந்தைமார்கள் பிள்ளைகளுக்கு அவ்வளவுக்கு சட்டிஸ் என்ற பேரில் ஒரு கண்டிப்போட வளர்க்கணும், ஆனால் சில என்ன செய்வாங்க, பாசத்தில் எதை செஞ்சாலும் கண்டிக்க மாட்டாங்க, நீ எதையும் பண்ணு அப்படி இருப்பாங்க. இந்த மாதிரி அல்லாஹ் வந்து அவங்கள பொருந்தி கொண்டுட்டான். நீங்க என்னத்தையும் பண்ணுங்க, நான் உங்களை பொருந்தி கொண்டுட்டேன், நான் மன்னிச்சிட்டேன், நான் உங்களை ஏற்றுக்கொண்டேன். அல்லாஹ்வுடைய திருப்தி தான் மறுமையில் அடியார்களுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய இன்பமாக இருக்கும். திருப்தி அல்லாஹ் கொடுத்தோன்னே சொர்க்கவாசிகள் இன்பம் அடைவார்கள். அல்லாஹ் திருப்தி கொண்டானா அல்லாஹ் சொல்வான், இனிமேல் உங்களுடன் நான் கோபித்துக் கொள்ளவே மாட்டேன் என்றுவான். அல்லாஹ் கொஞ்சமும் கோபம் வராது அப்படின்டுவான். அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனை யார் எடுத்தா? நபித்தோழர்கள் எடுத்தார்கள். ரெண்டாவதா இதில் எடுக்கிறாங்க, ஹிஜ்ரத் செய்யத்தில் முதல்ல எடுக்கிறாங்க.
எங்களுக்கு வந்து நாடு துறந்து போகிறதுக்கு ஹிஜ்ரத் செய்கிற அளவுக்கு ஒரு தியாகம் செய்கிறதுக்கு ஒரு நிலைமை இல்லை. இப்போ ஜனநாயக நாட்டில் தானே இருக்கிறோம். கருத்து சுதந்திரம் இருக்குது, பேசலாம், கதைக்கலாம், உரிமைக்காக போராடலாம், தாராளமாக இந்த நாட்டில் உரிமை இருக்குது, அரசியல் சாசனத்தில் வழங்கப்பட்டிருக்குது. அதை புரியாதவங்க தான் பயந்து நடங்குறாங்க. இப்போ ஹிஜ்ரத் செய்கிற அளவுக்கு நிலைமை வரலை. வந்தா என்ன செய்யறது? செய்வோமா ஹிஜ்ரத்து? கேட்டால் சொல்லுவோம், ஆமாம் என்ன சாபாக்கள் மட்டுமா செய்வாங்க, நாங்கள் ஹிஜ்ரத் செய்ய மாட்டாங்களா சொல்லுவார்கள், நினைப்பார்கள். நாங்களும் நினைப்போம், வந்தால் செய்ய தானே செய்வோம். அது என்ன, இது அல்லாவுக்காக இதை செய்ய முடியாதா? சரி, அல்லாஹ் வந்து ஒரு ஹிஜ்ரத்தை செய்ய சொல்கிறான், அதை செய்கிறோமான்னு பாருங்க. ரசூலா சொல்கிறாங்க, அல் முஸ்லிமு மன் சலிமல் முஸ்லிமூன மில் லிசானி வயதி. ஒரு முஸ்லீம் யாருண்டா இன்னொரு முஸ்லீமுக்கு நாவாலும் கரத்தாலும் கேடு விளைவிக்க கூடாது, அவன் தான் கிரேட் முஸ்லீம், சரியான முஸ்லீம் என்றாங்க. சொல்லிட்டு வல் முஹாஜிரு மன் ஹஜரமா நஹல்லா அன்ஹு. முஹாஜிர் யார் தெரியுமா? ஹிஜ்ரத் செய்கிறவன் யார் தெரியுமா? அல்லாஹ் தடுத்த காரியங்களை விட்டு விலகி இருப்பவன். அல்லாஹ் தடுத்திருப்பான் சில காரியங்களை, அதை விட்டு விலகி இருந்தால் அவன் ஹிஜ்ரத் செஞ்சவன் என்றான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இப்போ அல்லாஹ் எத்தனையோ காரியங்களை தடுத்திருக்கிறான், விலகி இருக்கிறோமா? பிஸ்னஸில் இருக்கிறவங்க கிரெடிட் கார்டை விட்டு விலகி இருக்கிறாங்களா? அல்லாஹ் தடுத்திருக்கிறானே, பாவமே அது. எதிர்காலத்தில் வட்டி கட்டுவேன் சொல்லக்கூடிய சொல்லில் ஒரு பொய் வருகிறது, தவிர்த்து இருக்க முடியுதா? நிர்பந்தம் வேண்டுவான். அதை எப்படி கிரெடிட் கார்டு இல்லாமல் எப்படி வாழ்றது? சரி, அது விட முடியலை. சரி, பெரிய வட்டியை சொல்லலை, சின்ன வட்டி. டயலாக்ல கடன் எடுக்காதுடா, கடன் எடுத்தா வட்டி கட்ட வரும், இதை தோதி விடுறானா? கடன் எடுத்து வட்டி கட்டுறானா இல்லையா? டயலாக்ல லோன் எடுக்கிறான், 356 டயல் பண்ணி லோன் எடுத்து அதுக்கு வட்டி கட்டுறான், சர்வீஸ் சார்ஜ்ன்றான். பொய் அது. நாங்கள் காசு கொடுத்து ரீலோட் பண்ணும்போது ஃப்ரீயாக வருது, அதனால் கடன் எடுக்கும் போது மட்டும் சர்வீஸ் சார்ஜ். இது பொய், வட்டி. இதை தவிர்த்து இருக்க முடியலை. சிகரெட் குடிக்கிறான் நிறைய பேர். சிகரெட்டை விட்டு விலகன்னு சொன்னால் கொஞ்சம் கஷ்டமாகிக்குது, எனக்கு லட்டுக்கு போகாது சிகரெட் இல்லாட்டி. என்னமோ இந்த சிகரெட் குடிக்கிறதுக்கு லட்டுக்கு போகிறதுக்கு ஏதாவது கனெக்ஷன் வச்சுக்கிறானல்ல. என்ன வந்து மனசெல்லாம் கழிக்க முடியாது. சிகரெட்டை பறித்து வாயை கட்டி வச்சுட்டு ஒரு நாளைக்கு லட்டுக்கு போகாது, தானாக வந்துடும். நீ போவாட்டி அது வந்துடும். என்ன இது பொய்யா இல்லையா? சிகரெட்டை விட முடியலை, பாபுல விட முடியலை, பீடா விட முடியலை, இருந்துட்டு பாக்கு கடிச்சு கொள்வது, சுண்ணாம்பையும் சேர்த்து கொள்வது, வெத்திலையும் சப்பி கொள்வது. ஏன் முடியலை? இந்த மாதிரி பாவங்களை விட்டு தவிர்த்து கொள்ள முடியலைன்னா நீ எல்லாம் ஹிஜ்ரத் செய்வியா? முதல்ல இதில் ஹிஜ்ரத் செய்யணும், அப்போ தான் பெரிய ஹிஜ்ரத் வந்தால் போகலாம். இதிலே முடியலைன்னா அதில் முடியுமா? சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அடுத்ததாக அல்லாஹ் தஆலா சொல்றான், நபி தோழர்களை மிகவும் அல்லாஹ் புரிந்து கொண்ட 2 இடம் தான். ஹிஜ்ரத் செஞ்சது, அவங்களுக்கு உதவி செஞ்சது, இது உண்டு. 2வது பையத்துர் ரில்வான் ஒன்று இருக்குது. அல்லாஹ் அந்த பையத்துக்கே ரில்வான்ட்டான். அல்லாஹ் பொருந்தி கொண்ட உடன்படிக்கை பையத்து. என்ன பையத்து? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபாவை தரிசிக்கிறதுக்காக வேண்டி ஹிஜ்ரி 6ல் வந்து மக்காவை நோக்கி போகிறதுக்கு 1400 நபி தோழர்களோட போகிறாங்க. போகிற நேரத்தில் உதைபியான்ற இடத்துல அவங்க தடுக்கப்படுறாங்க. காஃபிர்கள் வந்து முஸ்லீம்களுக்கு எதிராக ஆயுதம் தூக்கி கொண்டு இருக்கிறாங்க, தாக்க வர்றாங்க. இப்போ ரசூல்லா வந்து 1400 பேரோட போனது நிராயுத பாணியாக தான் போகிறாங்க, ஆயுதம் ஏந்தி போகலை, வெறுங்கையோட தான் போகிறாங்க. அவங்க காபாவை பார்க்கறதுக்கு போகிறாங்க, தவாஃபுக்கு போகிறாங்க. அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க? இதுதான் வாய்ப்புண்டு ஆயுதம் இல்லாத நபி தோழர்களை தாக்கலாம்னு நினைக்கிறாங்க. இது வந்து பெரிய ஒரு மோசடியா இல்லையா? பொதுவாக ஒரு உடன்படிக்கை இது. இப்போ கூட எங்கள் உலகத்தில் போர் நடந்தாலும் ஐக்கிய நாடு சபையில் ஒரு தூதுக்குழு இருக்கும். அந்த தூதுக்குழு என்ன செய்யும்? போராளிகள் மத்தியில் உளவு அந்த தகவல் பரிமாறக்கூடிய பொதுவான விஷயங்களை, ஒப்பந்தம் செய்யக்கூடிய விஷயங்களை செஞ்சு கொண்டே இருப்பாங்க. இந்த இலங்கையில் நடந்த தீவிரவாத விடுதலை புலிகளுடைய அந்த போராட்டத்தில் கூட, இந்த போராட்டம் நடக்கும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, யூஎன் ஆஃபீஸில் அந்த டிஷர்ட் கொடுத்தவங்க எல்லாம் அந்த போர்க்களத்தில் இருந்து வீடியோ பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் எய்ட் வச்சுருப்பாங்க. ஏனெண்டா அது வந்து ஒரு உதவி செய்கிற ஒரு வழிமுறை இருக்குது போர்க்களத்தில். அந்த காலத்தில் இருந்துச்சு, தூதுக்குழுக்களை வச்சு வந்து தகவல் பரிமாறுவாங்க. இப்போ என்ன, நாங்கள் நிராயுத பாணியாக வந்திருக்கிறோம், அவங்க எப்படி எங்களை தாக்க வரலாம்? வரக்கூடாது. அப்போ நாங்கள் ஒரு பிரதிநிதியை அனுப்புவோம். அவர் போய்ட்டு என்ன சொல்லணும்? இந்த போருக்காக வரலை, போருக்கு வர்றதா இருந்தால் திரும்ப நாங்கள் ரெடி ஆகிட்டு வரணும். அப்படியெல்லாம் அந்த காலத்தில் பேசலாம், இப்பயும் பேசலாம். போரை வந்து பேசி வச்சு ஆரம்பிக்கலாம். அப்போ போருக்காக வரலை, நாங்கள் வர்றதா இருந்தால் எங்களுக்கு டைம் வேணும், நாங்கள் இப்போ ஆயுதம் இல்லாமல் வந்திருக்கிறோம், இப்படி நீங்கள் வந்து போருக்கு தயாராகிறது நியாயம் இல்லை என்று தூது பேசுகிறதுக்காக வேண்டி சமாதான தூதுவனாக யாரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நியமித்து அனுப்புகிறாங்க? உஸ்மான் ரலியல்லாஹு அனுப்புகிறாங்க. அவர் போகிறாரு, போனால் ஆளை காணும். மக்காவுக்கு போனவர், தூதுவராக போனவர், பேச்சுவார்த்தை நடத்த போனவர், 2 நாள் 3 நாள் 4 நாள் 5 நாள் 6 நாள் 7 நாள் 8 நாள் 9 நாள் 10 நாள் 11 நாள் 12 நாள் 13 நாள் 14 நாள் 15 நாள் 16 நாள் 17 நாள் 18 நாள் 19 நாள் 20 நாள் 21 நாள் 22 நாள் 23 நாள் 24 நாள் 25 நாள் 26 நாள் 27 நாள் 28 நாள் 29 நாள் 30 நாள் 31 நாள் 32 நாள் 33 நாள் 34 நாள் 35 நாள் 36 நாள் 37 நாள் 38 நாள் 39 நாள் 40 நாள் 41 நாள் 42 நாள் 43 நாள் 44 நாள் 45 நாள் 46 நாள் 47 நாள் 48 நாள் 49 நாள் 50 நாள் 51 நாள் 52 நாள் 53 நாள் 54 நாள் 55 நாள் 56 நாள் 57 நாள் 58 நாள் 59 நாள் 60 நாள் 61 நாள் 62 நாள் 63 நாள் 64 நாள் 65 நாள் 66 நாள் 67 நாள் 68 நாள் 69 நாள் 70 நாள் 72 நாள் 73
சமாதானத்துக்காக பேச போனவர் சத்தம் இல்லாமல் இருக்குது. நபித்தோழர்களுக்கு பார்க்குறாங்க, இது சரிப்பட்டு வர்ற மாதிரி இல்லை, வதந்தி பரவுது நபித்தோழர்கள் மத்தியில். தூதுவர் உஸ்மான் அவர்களை கூட என்ன செஞ்சிட்டாங்க, கொலை செஞ்சிட்டாங்க. இது வரம்பு மீறல்ல உச்சகட்டம். இப்படி செய்யவே கூடாது. தூதராக இருக்கிறவருக்கே அடித்தா எப்படி வந்து அப்போ வந்து தூது பணியை செய்கிறது? இறை தூதர் இல்லை இந்த சமாதானத்துக்கு. இது வந்து கூடாத காரியத்தை செஞ்சிட்டாங்கன்னு எல்லா நபித்தோழர்களும் ரசூல்லா கேட்குறாங்க, அப்போ போர் செய்வோமா? இறுதி வரைக்கும் என்னோடு இருந்து போர் செய்யக்கூடியவர்கள் யார் கேட்குறாங்க. நபித்தோழர்கள் அந்த வந்து 1400 பேரும் நாங்கள் இறந்தாலும் இறப்போமே தவிர போர்க்களத்திலிருந்து பின்வாங்க மாட்டோம். ஆயுதம் இல்லை கையில். விசேஷம் என்ன? போருக்கு போறது இல்லை. ஆயுதம் இருக்குதா கையில்? ஆயுதம் இல்லை. ஆயுதம் இல்லாம பலமாக காபீர்கள் தாக்குவார்கள். பல போர்க்களங்களில் தோல்வி அடைஞ்சிக்கிறாங்க, கோபத்தில் இருக்கிறாங்க, பழி வாங்குவாங்கன்னு தெரிஞ்சும் தன்னுடைய சமாதான தூதுவரையே கொலை செஞ்சிருக்கிறாங்கன்றது விளங்கியும் கையில் ஆயுதம் இல்லாமலும் அல்லாஹ்வின் பின்வாங்கி ஓடுற விளையாட்டு நம்ம கிட்ட இல்லை. களத்தில் இறங்குவோம், இறுதி மூச்சு வரைக்கும் நாங்கள் போர் செய்து கொண்டே இருப்போம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு என்ன செய்யறாங்க? பையத் செய்யறாங்க. அவன் அந்த பையத் செஞ்சதை அல்லாஹ் தஆலா சொல்றான். எப்படி சொல்றான்னு பாருங்க. லக்கத் ரலியல்லாஹு அனில் மூமினீன், மூமின்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டு விட்டான். இந்த பையத்துர் ரில்வான்ல கலந்து கொண்டவங்க பாவங்கள் அல்லாஹ் மன்னிச்சிட்டான். அவங்க இதுக்கு பிறகு அந்த பையத்துர் ரில்வானுக்கு பிறகு பாவம் செஞ்சாலும் அல்லாஹ் வந்து மன்னிச்சிட்டான். அட்வான்ஸ் மன்னிப்பு. எப்படி? இது யுபாயூனக தஹ்த ஸஜரா, நீங்க மரத்துக்கு கீழே இருந்து என்ன செஞ்சீங்க? பையத் செய்தீர்களே, அதை அல்லாஹ் பொருந்தி கொண்டு விட்டான். ஃபஅலிம மா ஃபீ குலூபிஹிம், உங்களோட உள்ளங்கள் இருந்த அந்த தூய்மையை அல்லாஹ் அறிந்து விட்டான். ஃபஅன்ஸல ஸகீனத அலைஹிம், எனவே அல்லாஹ் தஆலா உங்களுக்கு என்ன செஞ்சிட்டான்? சகீனத், அமைதிய, கவலை இல்லை, அச்சம் இல்லை, மன உளைச்சல் இல்லை, தைரியமும் அமைதியும் எத்தனை இருந்தாலும் ஃபேஸ் பண்ணுவோம் என்ற அந்த அமைதியை அல்லாஹ் இறக்கினான். வாசாபஹும் ஃபதஹன் கரீபா, அதே மாதிரி அல்லாஹ் தஆலா கிட்டத்திலேயே மிக பிரம்மாண்டமான ஒரு வெற்றியை அல்லாஹ் தருவதற்கு காத்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லி அல்லாஹ் வந்து குர்ஆன் வசனத்தை இறக்குறான். இந்த மாதிரி ஆயுதம் இல்லாட்டிலும் களத்தில் இறங்குறதுக்கு தயாரான ஒரு சமுதாயமாக நபித்தோழர்கள் இருந்ததுனால தான் அவங்களுக்கு வந்து அல்லாஹ் வந்து பொருத்தத்தை கொடுக்குறான். நான் உங்களை பொருந்தி கொண்டேன், நீங்கள் வந்து நல்லவங்க, நீங்கள் நல்ல சிறப்பாக நடக்கிறவங்க என்று சொல்லி அல்லாஹ் வந்து பொருத்தத்தை கொடுத்ததை நாங்கள் பார்க்குறோம். இன்னும் ஏராளமான வித்தியாசமான கோணங்களில் அல்லாஹ் இவங்களை ரசூலுல்லாஹ் இவங்களை சிறப்பித்த சில செய்திகள் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த நாட்களில் பார்ப்போம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி.